அஜிஜா அக்ரி இன்போ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் 1300 எலுமிச்சங்கண்ணை இயற்கையான முறையில் விவசாயம் பண்ற விவசாய நண்பர்கிட்ட தான் எலுமிச்சங்கண்ணு நடுறது முதல் எலுமிச்சம் பழம் பறிக்கிற வரைக்கும் என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்க வந்திருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் அண்ணே. வணக்கம் தம்பி. உங்க பேர் சொல்லுங்கண்ணே. என் பேர் வந்து வேலுச்சாமி தம்பி. நீங்க ஊரு பிளஸ் நீங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? ஊர் வந்து எனக்கு வந்து தென்காசி மாவட்டம் ஜங்கரவேல் வட்டம் குறுக்கல்வெட்டி கிராமத்தில் நான் வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, நீங்க விவசாயம் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கீங்களா இல்ல வேற எதுவும் தொழில் எதுவும் பண்ணிட்டு இருக்கீங்களா? விவசாயம் வந்து காலைல ஒரு 6 மணில இருந்து ஒரு மதியம் 1 மணி வரைக்கும் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருப்போம். சரி, ஆட்களோட. அதுக்கு அடுத்து போய் ஒரு மணி நேரம் சாப்பிட்டு லிஸ்ட் போட்டு அதுல இருந்து ஒரு 4 மணி டு ஒரு 7 மணி வரைக்கும் நான் அந்த கிராமத்தினுடைய ஊராட்சி மன்ற துணைத் தலைவராக நான் பணியாற்றிக்கிட்டு இருக்கேன். சரி, அதுல வந்து மக்களுடைய குறைகளை தீர்ப்பதற்காக சில பணிகளை பூராத்தையுமே ஒரு நேர்மையான முறையில் நல்லா நடத்துவதற்கு அதை பிரசிடண்டோட எந்த ஒரு தொலைவு பண்ணி அதை ஒரு சிறப்பான ஒரு பஞ்சாயத்தா உருவாக்குவதற்கு நான் மிகவும் ரொம்ப அதில் முக்கியமா ஒரு நியாயமான பஞ்சாயத்தா கொண்டு வர்றதுக்கு பாடுபடுவேன். அதுக்கு வந்து நான் முழுமையா அதுக்கும் ஒரு 3 மணி நேரம் டெய்லி ஒதுக்கிடுவேன். அது நீங்க ஒரு சமூக சேவையா தான் அது வந்து நான் அது வந்து என்னுடைய ஒரு சமூக சேவை. ஆமா, நான் அது துணைத் தலைவர் முறையில மக்களுக்கு எந்த பணி அதை பண்ணணுமோ அந்த பணியை வந்து கரெக்டான முறையில அதை பணியாற்றி அதுலயும் நான் கொண்டு வருவேன். ஓகே, உங்களுடைய கிராமம் வந்து தமிழ்நாட்டிலே வந்து ஒரு முன்மாதிரியான பஞ்சாயத்தா வரணுங்கிறதுல வந்து தமிழ்நாடு உங்களுக்கு வந்து ஒரு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். சரி சரி, நம்ம வந்து இந்த எலுமிச்சை வந்து இப்ப எத்தனை வருஷமா இது சாகுபடி பண்ணிட்டு இருக்கீங்க? அதாவது அந்த இதுக்கு மேற்க ஓடுற பெரிய மரம் வந்து அது கிட்டத்தட்ட எனக்கு 9 வருஷம் தாண்டிருச்சு. சரி, இந்த மரம் போட்டு இப்ப இது வந்து 2 வருஷம் இப்ப முடிஞ்சிருக்கு. ஆமா. இதுல எத்தனை மரம் நீங்க போட்டிருக்கீங்க? இதுல வந்து ஒரு 300 மரம் வச்சிருக்கு. 300 மரம் வச்சிருக்கு. ஆமா. இதுக்கு நீங்க இப்போ குழி எப்படி இது குழி எடுக்கிறதெல்லாம் எந்த மாதிரி எடுப்பீங்க நீங்க? இதுக்கு குழி எடுக்கிறது வந்து நாங்க வந்து சேசேபி வச்சு 2க்கு 2 தோண்டிடுவீங்க. 2க்கு 2 அளவு கொடுத்து அதை கிளியரா தோண்டி எடுத்து, சரி, அதுக்கு வந்து அந்த மண்ணை தூர விட்டுட்டு தோண்டுத மண்ணை தூர விட்டுட்டு, சரி, வேற பக்கத்துல உள்ள மண்ணும் கொஞ்சம் குப்பையும் அந்த இயற்கையை கலசி அது உள்ள போட்டு அந்த முக்கால்வாசி அந்த லெப்பி அதுக்கு பிற்பாடு ஒரு 10-20 நாள் கழிச்சு அந்த கண்ணுகளை வச்சு, சரி, அதுக்கு அடுத்து அந்த தண்ணியை விட்டு கொண்டு வரும்போது இதெல்லாம் ரொம்ப சிறப்பா வந்து சொல்லி அடியாம வைக்காம மரங்களும் வேகமா தளைஞ்சு வர்றது மற்ற இதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கு. ஆமா. இப்ப நீங்க இதுல வந்து இப்ப இடைவெளின்னு பாத்தீங்கன்னா இதுல எவ்வளவு ஒரு கண்ணுக்கு இன்னொரு கண்ணுக்கு இடைவெளி எவ்வளவு விடுறீங்க? இதுல வந்து கிட்டத்தட்ட நான் இப்ப இதுல எவ்வளவு வச்சிருக்கேன்னா 24 அடி இடைவெளி வந்து இதுல கொடுத்துருக்கேன். நீங்க வந்து அதிகமா வச்சிருக்கேன்னு சொல்றீங்க? ஆமா, அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா நாளை மரம் வீரியமா நம்ம இயற்கையா பண்ணி கொண்டு வரும்போது மரங்கள் வந்து பெருசா இயற்கையா தான் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா, இயற்கை செயற்கைகள் எதுவும் நீங்க பயன்படுத்துறது கிடையாது? செயற்கைகள் வந்து நான் பயன்படுத்த கிடையாது. இந்த குப்பை வந்து இப்ப நீங்க அடிக்கிறதுக்காண்டி போட்டிருக்கீங்களா? இது வந்து ஆமா, இப்ப இந்த குப்பை வந்து ஏற்கனவே கொண்டாந்து தட்டி ஒரு இடத்துல ஏற்கனவே மக்க வச்சிருக்கீங்க. மக்கறதுக்கு என்ன செய்தீங்க? குப்பைகளுக்கு வந்து குப்பையை ஒட்டுமொத்தமா குமிச்சு அதுல வந்து ஏற்கனவே தண்ணி கொடுத்து அதுல இருந்து வேளாண்மை துறையில இருந்து சில அந்த புழு மற்ற இதெல்லாம் அடிபடுறதுக்குள்ள ஒரு இயற்கை மருந்து கொடுத்துருக்காங்க. சரி, அந்த லிக்விடு அதை வந்து அதை தண்ணியில கொடுத்து அதை பயன்படுத்தி அந்த குப்பை வந்து மக்கிக்கிட்டு இருக்கு. ஆமா, அதை வந்து நாங்க 2 மாதம் கழிச்சு அதை நம்ம அடுத்து உள்ள போடும்போது அந்த இயற்கை வந்து நல்லா அதுக்கு பலன் கிடைக்கும் வைங்களேன். சரி சரி சரி. ஆமா, சரிங்களா. ஆமா. இப்ப இது அடுத்து காய்க்கு வரணும்னா இது எவ்வளவு நாள் ஆகும்? இப்ப நீங்க இது வந்து இப்ப பார்க்க போயில இது 4வது வருஷம் திருப்தியா நல்லா காய்ப்பு வர்றது மாதிரி ஒரு சூழ்நிலை தெரியுது. 4வது வருஷத்துல காய்ப்புக்கு 2 வருஷம் முடிஞ்சு 3வது வருஷம் பிறந்திருக்கு. சரி, அடுத்த வருஷம் இது வந்து உறுதியா காய்க்கு வந்து இப்ப இந்த தடவை 1-2 மரம் போக்குறதுக்கு ஆரம்பிச்சிடும். சரி, அடுத்த வருஷம் வந்து ஓரளவு காய்ப்பு அதிகமா இருக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. சரிங்க சரி. ஆமா. இந்த தண்ணி பாய்ச்சறதெல்லாம் நீங்க எவ்வளவு நாளைக்கு ஒருக்கா பாய்ச்சிட்டு இருக்கீங்கண்ணே? தண்ணி பாய்ச்சறதா அதாவது காய் பிறகு இந்த சீசன் வரும்போது ஒரு 4 நாளைக்கு ஒருக்கா கூட நாங்க பாய்ச்சிக்கிட்டே இருப்போம். அதுக்கு அடுத்து வந்து 6 நாளைக்கு ஒருக்கா கூட பாய்ச்சலாம். காய் அதிகமா நம்ம நெருக்கி பிறக்கும் போது இந்த சீசன்ல வந்து அதிகம் காய்கள் பிடிச்சு மற்றதெல்லாம் அதிகம் பிறகு டெய்லி காய் நம்ம பறிச்சுக்கிட்டு இருக்கும்போது டெய்லி கூட நம்ம தண்ணி பாய்ச்சினா அதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். ஆமா, அது வந்து டெய்லி எப்போ பாய்ச்சணும் வேண்டாம், அந்த சீசன் நேரத்துல வந்து அது கட்டாயம் அந்த தண்ணி எல்லாம் தேவைப்படும். அப்படின்னா தான் அந்த காய்கள் வந்து இந்த பார்த்தேன் அந்த சைஸுக்கு அதெல்லாம் வரும்போது நமக்கு அந்த ரேட்டு எல்லாம் நல்லா கிடைக்கும், முறையா கிடைக்கும்னு வைங்களேன். சரி சரி. ஆமா, இதுக்கு இப்ப நீங்க இந்த இதுல வந்து உள்ள தோண்டி எல்லாம் பராமரிச்சு இந்த களைகள்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க. ஆமா, இதுக்கு ஆள் செலவெல்லாம் உங்களுக்கு எந்த மாதிரி வருது? ஆள் செலவு இந்த பாத்துக்கோங்களேன், ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு
4000 ரூபாய் கிட்ட வண்டி வாடகையோட சேர்த்து வந்துடும். அந்த செலவுகள் வரும். ஓ சரி. பழையபடி சில நாளைக்கு 5000 வரும், சில நாளைக்கு 6000 வரும். 6000 வரும். மற்ற இது ஆகமத்துல ஒரு ஒட்டுமொத்தமா வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு 1.5 லட்சம் ரூபாய் ஆம்பளை பொம்பளை சம்பளங்கள்லாம் சேர்ந்து வந்துடும். ஒரு 1.5 லட்சம் ரூபாய்க்கு குறையாம எவ்வளவு நாளைக்குள்ள வந்து கோடை நாளையில மட்டும், கோடை நாள் மட்டும். ஓ சரி. மத்த செழிச்சு மழை பெஞ்ச சீசன் தொடங்கிடுச்சுன்னு வைங்க, அப்ப வந்து சம்பளம் அதிகமான ஆட்கள் வேலை 40,000. நான் வந்து இந்த களக்கூலி எல்லாம் நம்ம இடத்துக்கிட்டதுல எதுவுமே வராது. ஓ சரி. களக்கூலி எல்லாம் பயன்படுத்த மாட்டேன். அதனால ஆட்கள் வச்சு அத்தனை வேலையும், கலைகள் எல்லாமே ஆட்கள் வச்சு, எல்லாமே ஆட்கள் வச்சு, எல்லாமே ஆட்கள் வச்சு. களை மருந்து எதுவுமே அடிக்கிறது கிடையாது. ஆமா, அது எல்லாம் அது நம்ம அதிகாரிகளுக்கே தெரியும். யூனியன் அளவுல எல்லா அதிகாரிக்கும் தெரியும். ஓ சரி. அன்னைக்கு கலெக்டர்கிட்ட கூட நான் நேரடியா பேசினேன். ஆமா சரி சரி சரி. அது வந்து இன்னொன்னு எப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு இந்த இயற்கைக்கு வந்து நம்ம இந்த அளவுக்கு பயிர் செய்யறதுக்கு வந்து ஜங்கரவெளியில ஒரு மார்க்கெட் ஆரம்பிக்கிறவங்க தான் அன்னைக்கு கலெக்டர்கிட்ட அந்த முறையீடெல்லாம் சொன்னேன். கோரிக்கை வச்சிருக்கீங்க? ஆமா, கோரிக்கை கலெக்டர்கிட்ட வச்சிருக்கு. சூப்பர். ஆமா, இயற்கையான முறையில எடுக்கக்கூடிய மகசூலுக்கு வந்து தனியா ஒரு மார்க்கெட் வச்சு அதுல இருந்து நீங்க வந்து விற்பனை பண்ணதுக்கு வந்து பண்ணாதான் எங்களுக்கு வந்து ஏதாவது கொஞ்சம் ரேட்டுகள் கிடைக்கும். அதுக்குள்ள எங்களுக்கும் அது செய்யறதுக்குள்ள ஆர்வம். அந்த செயற்கை முறையா பயன்படுத்தி விளைய வைக்கிறவங்களுக்கும் இயற்கையில் விளைய வைக்கிறவங்களுக்கும் வந்து வேறுபாடு இருக்கணும் அப்படிங்கறத நீங்க வந்து ஆமா கொண்டு வரோம். சரி சரி. ஆமா ஆமா. இப்ப நீங்க இதுல இருக்க இந்த 300 கன்று மட்டும் தான் வச்சிருக்கீங்களா, இல்ல வேற எங்கேயாவது எலுமிச்சை சாகுபடி போடுறீங்களா? அந்த பக்கம் 1000 மரம் இருக்குல்ல. 1000 மரம் வச்சிருக்கீங்களா? அது வந்து எத்தனை வருஷம் ஆன கண்ணு? அது இப்ப 9 வருஷம் கிட்ட தாண்டி. அது வந்து அப்ப காய்ச்சிக்கிட்டு அது இப்ப நல்லா காய்ச்சிக்கிட்டு. ஓ சரி. அதுல இருந்து இப்ப சீசனுக்கு எவ்வளவு அது ரேட்டு போகும்? அது சீசனுக்கு இந்த தடவை கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 120, 130, 150 கிலோ. ஆமா. ஓ சரி சரி. பழையபடி இப்ப கூட 65, 70, 80, முந்தா நாள் கூட 65 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. உங்களுக்கு ஒரு நாளைக்கு காய்ப்பு எவ்வளவு நீங்க மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கறீங்க? அதாவது சீசன்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 குண்டால்னு வச்சுக்கோங்க. 15 குண்டால்னா கிட்டத்தட்ட எவ்வளவுன்னா 1500 கிலோவுக்கு குறையாம ஒரு நாளைக்கு, ஒரு நாள் ஒண்ணுக்கு 1500 கிலோவுக்கு எந்த காரணத்தை கொண்டு குறையாம வந்து சீசன்ல வந்து 1500 to 2000 கிலோ வரை கூட போகும். கொண்டு போய் 2 லோடு அடிச்சு கூட கொண்டு போட்டிருக்கோம் ஒரு நாளைக்கு. ஆமா, அந்த மரத்திலேயே அந்த 9 வருஷம் மரத்திலேயே 9 வருஷம் மரத்துல அந்த மரத்திலேயே. அதுக்கு அடுத்து மற்ற இப்படி நாள்கள்ல வந்து இப்ப டெய்லி 10, 15 ஆள் 20 ஆள் டெய்லி வேலை ஆக்குனா அந்த 20 ஆள் களை வெட்ட வைக்க அதை பிறக்க அந்த பழத்துல கொண்டு போட அந்த ஆட்களுக்கு வந்து அந்த இருக்கக்கூடிய பழங்கள் வந்து நமக்கு அந்த சீசன்ல வரக்கூடிய எல்லாம் நமக்கு ஒரு லாபமா இருக்கும். இது வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு சம்பளம் கொடுக்க வைக்க, அவங்களுக்கும் டெய்லி 10, 20 பேருக்கு வேலை கொடுத்தது மாதிரியும் நமக்கும் அதுல ஒரு வேலை பார்த்து நல்ல ஒரு நீட்டா கொண்டு போய் ஒரு விவசாயத்தை சிறப்பா கொண்டு போகக்கூடிய அளவுல இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு தோதுவா இருக்குன்னு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க 9 வருஷமா நீங்க எலுமிச்சை சாகுபடி பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இதுல புழு தாக்குதல் ஏதாவது இருக்குதா? இதை எப்படி நீங்க கட்டுப்படுத்துறீங்க? அந்த இதை கொஞ்சம் சொல்லுங்க. அது அந்த புழு தாக்குதல் வந்து வரும். புழு தாக்குதல் வரும்போது சில நேரத்துல பாத்தீங்கன்னா நான் இந்த சில இந்த இயற்கையா சில மருந்துகள் இருக்கு. அதாவது பால், பழம், பழைய இன்னும் இப்படி இந்த இது சம்பந்தப்பட்ட இதுகளை பூரா அக்கிரில எனக்கு ஒரு புக்கு கொடுத்துருக்காங்க. சரி சரி. அதுபடி பழம் வகைகளை பூரா ஒன்னா சேர்த்து அதை ஊற வச்சு 20 நாள் கழிச்சு அதை எடுத்து அதையே நான் பயன்படுத்திருக்கேன். ஆமா, அதுல கூட அந்த புழு எடுக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் இருக்கு. ஆமா இருக்கு. வேற மறுபடியும் சில வாலி உரங்கள் அந்த லிக்விட் அதையும் கொடுப்பேன். ஓ சரி. ஆமா, மறுபடியும் இயற்கை வந்து இந்த குப்பைகள் வந்து இதையும் பயன்படுத்துவோம். ஓ சரி சரி சரி. ஆனா இப்படிதான் போய்கிட்டு இருக்கணுங்க. பூ பறிக்க பூ இதுல வந்து இப்போ பூ சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பூ பிடிக்காது ஒரு சில மரங்கள்ல வந்து. அந்த மாதிரி ஏதாவது குறைகள் எதுவும் வருமா மரத்துகள்ல? அது அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அது வந்து 1-2 மரங்கள் வரும். அது வரும்போது அதுக்கு என்ன செய்யணும்னா கீழே அப்படி நம்ம அந்த களை இலைகளெல்லாம் பிறக்கிட்டு அதுக்கு சில இயற்கைகளை வந்து கொஞ்சம் கூடுதலா பயன்படுத்தி மாறி அதுக்கு தகுந்த சில முறைகளை பண்ணி அதுல இந்த சில இந்த இதுகள்லாம் ஒரு என்னம்னா அந்த இந்த இந்த இது ஒரு நூலாம்படம் மாதிரி அப்படிப்பட்ட இதுகளை எல்லாம் அதில் வரவிடக்கூடாது. உடனடியாக அதெல்லாம் தூரம் எடுத்து அப்புறப்படுத்திட்டு மற்ற இதுகள்லாம் நமக்கு சிறப்பாக கொண்டு வந்தோம்னா அந்த மரம் அதுக்கு அடுத்து பூத்து ஓரளவு காய்ப்பு வரும். சரி சரி. இப்போ நீங்க இப்போ பயிரிட்டு இருக்க அந்த எலுமிச்சை மரம் பார்த்தீங்கன்னா நீங்க ஹைபிரிட் வச்சிருக்கீங்களா இல்லை நாட்டு மரமா? அது வந்து இப்ப நாட்டு மரம் தான். ஹைபிரிட் கொஞ்சம் இருக்கு. அந்த ஹைபிரிட்டோட வந்து நமக்கு நாட்டு மரம் தான் ரொம்ப சிறப்பா இருக்குது. ஹைபிரிட் எத்தனை கன்று வச்சிருக்கீங்க? ஹைபிரிட் வந்து அது ஒரு 300 கன்று கிட்ட இருக்கு. கன்று. அது போக மத்த இந்த மரம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 மரம் பக்கம் இருக்குது. நாட்டு மரம் இருக்குது. சரி சரி.
இதுல வந்து இப்ப சின்ன கண்ணா இருக்குங்களா, இப்ப நீங்க 24 அடி கேப் விடுவோம்னு சொல்லிருக்கீங்க. ஒரு கண்ணுக்கு இன்னொரு கண்ணுக்கு இடைவெளி. ஆமா. இந்த இடத்துல வந்து நம்ம ஏதாவது ஊடு பயிர் ஏதாவது பயிரிடலாமா? கட்டாயம் செய்யலாம். எந்த மாதிரியான? நான் வந்து ஏற்கனவே போன தடவை வந்து உளுந்து வச்சிருந்தேன். சரி. அதுல வந்து எனக்கு இதுல கிட்டத்தட்ட ஒரு 40 குண்டால் உளுந்து உள்ள வந்துச்சு. சரி. அத போன வருஷம் இந்த இதுக்கு இயற்கை நம்ம இந்த விதப்பண்ணைக்கு தான் கொடுத்தோம். விதப்பண்ணைக்கு கொடுத்துருக்கீங்க. விதப்பண்ணைக்கு கொடுத்தோம் போன தடவை. நீங்க வந்து 14 கிடையாது, அதுக்குமே மருந்து யூஸ் பண்ணல நீங்க? அதுக்கு யூஸ் பண்ண மாட்டேன், அது அவங்களுக்கே தெரியும் வேளாண்மை துறைக்கு. அடுத்து வந்து இந்த ஆட்கள் தான் களை ஆகும். ஆட்கள் தான் களை பறக்கிறது, வைக்கிறது, அத சில கலப்பங்கள் இருந்து அதை கலப்பிக்கிறது எல்லாமே ஆட்கள் தான் பாக்குங்க. சரி சரி. இந்த ஆட்கள். அதுக்கு அடுத்து வேற வந்து இப்போ அதுக்கு பிற்பாடு அதை எடுத்துட்டு நம்ம அந்த இந்த சாம்பார் வெள்ளரி இருக்குதுங்களா? ஆமா. அதுக்கு அடுத்து பாவக்காய் வந்து இப்படிப்பட்ட பொருள்களை வந்து போட்டு எடுத்து பார்க்கலாம். இத கொண்டு போய் கொடுத்தோம். சரி சரி. இதுவும் செஞ்சோம். இதுல செஞ்சீங்க. சாம்பார் வெள்ளரி உங்களுக்கு லாபம் கொடுத்தா? அது வந்து ஓரளவு லாபம் இருந்துச்சு. சரி சரி. நீங்க போடும்போது எவ்வளவு ரேட்டு போயிட்டு இருந்துச்சு? அது நான் போடும்போது அது கிட்டத்தட்ட ஒரு 12 ரூபா வரைக்கும் அனுசரிச்சு போச்சு. 12 ரூபா வந்தாலே நம்ம நல்ல லாபம் இருக்கும். நல்ல லாபம் இருக்கும். நீங்க வந்து இதுல இப்போ சாம்பார் வெள்ளரி எல்லாம் போட்டீங்களா, எந்த இடத்துல இது பண்ணி போடுவீங்க? எந்த இடத்துல அந்த இருக்கு பாத்தீங்களா? இப்ப இது உள்ளே வந்து இப்பவுமே சாகுபடி பண்ணலாம். இந்த இருக்கிறங்க தண்ணி பாயம், இந்த இருக்கிறங்க இந்த இப்படி இதுலயே இதுல சுத்தி இந்த மரம் இந்த சுத்தி வைக்கலாம். இந்த பாதியை சுத்தி வைக்கணும். சரி. இந்த கடைசியில இது பூராவே இப்படி வெளியே வந்துரும். உள்ள வந்து மரம் தான் இருக்கும். அப்ப அந்த மரத்துக்கு வந்து வெத்தையே அடியாது. சரி. சில இதுகள் தாக்குதல் வராது. அப்படிப்பட்டதெல்லாம் நல்ல ஒரு இதா தான் இருக்கும். சரி சரி சரி. ஆமா. உங்களுடைய இந்த இடத்துல வந்து டெய்லி ஆட்கள் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க? டெய்லி ஆட்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. எத்தனை ஆட்கள் வந்து உங்களுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க? சராசரி இப்போதைக்கு ஒரு 20 ஆளு. அதுக்கு அடுத்து செழிப்பு நேரங்கள்ல 40 ஆள் 50 ஆளு வந்துகிட்டு இருப்பாங்க பார்ப்பாங்க. ஆமா. நீங்க இது மட்டும்தான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்ல வேற எதுவும் விவசாயம்? வேற என்ன வாழைகள் அதிகம் போட்டிருக்குல்ல? செவ்வாழை இருக்கு, வாழை போட்டிருக்கு, நாட்டு வாழை போட்டிருக்கு. நாட்டு வாழையும் போட்டிருக்கீங்க. ஆமா. எத்தனை வாழை போட்டிருக்கீங்க? அது இதுல ஒரு 5000 வாழை போட்டிருக்கு. செவ்வாழை விட்டு காய் குத்து வெடிக்கிறதுக்கு. அதுவும் நாட்டு வாழைகள் போட்டு அதுவும் வாழை கொலைக்கு வந்துருச்சு. சரி சரி. நம்ம வாழையை பத்தி அடுத்த ஒரு வீடியோல தெளிவாகவே பார்த்துக்கிடுவோம். சரிப்பா. ஆமா. இப்ப இது போக நீங்க வாழைகள் இன்னும் எக்ஸ்ட்ரா எதுவும் போட போறீங்களா? எவ்வளவு? இல்ல போட போறோம். என்ன கணக்க ஒரு 8000 வாழை போடுறதுக்கு எல்லா ஏற்பாடும் ஆகிக்கிட்டு. சரி சரி. வேற குப்பையே தனியாவே அதுக்கு அடிச்சு மக்க வச்சிருக்கோம். குப்பை அடிச்சு வச்சிருக்கீங்க? குப்பை அடிச்சு தண்ணி விட்டு மக்க வச்சிருக்கோம். அது எத்தனை லோடு அடிச்சு வச்சிருக்கீங்க? எத்தனை வாழை போடுறதுக்கு? அது கிட்டத்தட்ட ஒரு 37 லோடு அதுல வந்து அடிச்சு குமிச்சிருக்கோம். அடிச்சு குமிச்சிருக்கீங்க? அடிச்சு குமிச்சிருக்கு. அது ஒரு 7800 வாழைக்கு பக்கம் வரும். கரெக்டா வரும். சரி சரி. அந்த வாழைக்கு வந்து தூருக்கு தூரு போட்டு வச்சு 1 மாதம் கழிச்சு மரம் களை வெட்டி அதுக்கடுத்து தூரை சுத்தி 1 முழம் தள்ளி தோண்டி அந்த தூருக்கு தூரு அந்த மக்கும் குப்பையை பூரா வச்சு விட்டுருவீங்க. அது அவ்வளவு பிரமாதமா வரும். சரி சரி. இப்போ இந்த கேட் வால்வு வச்சிருக்கீங்களா? ஆமா. இது வந்து இப்போ ஒரு கேட் வால்வு வந்து எத்தனை கண்ணுக்கு வந்து சப்ளை கொடுக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதாவது அந்த முன்னால பெரிய மரத்துக்கு போட்டது வந்து முதல்ல 40 மரத்துக்கு போட்டோம். சரி. அது 40 மரத்துக்கு போட்டது சின்ன கண்ணு எல்லாம் செட் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு பெருசா வர பிறகு அது வந்து தண்ணி காங்கல, தண்ணி பத்தாம அதிக நேரம் விட வேண்டி இருந்துச்சு. அதுக்கு பிற்பாடு 20 மரம் ஆகணும். இப்ப 20 மரம் ஆக்கி முடிச்சுட்டு நல்லி எல்லாம் தூரம் எடுத்துட்டு ஓப்பனாக அதாவது 10 மரத்துக்கு ஒரு காட்டுவாள். இப்ப வந்து அதுக்கு எந்த தடங்களும் கிடையாது. பல வழி எந்த பிரச்சனையும் இல்லாம தண்ணி செழிப்பா பாயக்கூடிய அளவுல இருக்குது. நல்லா. எத்தனை மரத்துக்கு வச்சிருக்கேன்னு சொல்றீங்க? இப்ப வந்து ஒரு கேட்டால் வந்து 10 மரத்துக்கு தான் வச்சிருக்கோம். 10 மரத்துக்கு தான் வச்சிருக்கீங்க? 10 மரத்துக்கு முன்னால நல்லி எல்லாம் கிடையாது. நல்லா ஓப்பனாக 10 மரமும் ஃபுல்லா அரேஞ்ச் பைப்ல நல்லா வந்து ஒரு செகண்ட் கரெக்டா 3 நிமிஷத்துல பாஞ்சிருது. அதுக்கப்புறம் நீங்க கேட்டவால திருப்பி அதுக்கு கேட்டவால இன்னும் அடுத்த கேட்டவாலுக்கு மாத்தி விடலாம். சரி சரி. ஆமா. இப்ப நீங்க வந்து கேட்டவால வந்து நீங்க நேரடியா உங்க கிணத்துக்கு வந்து உங்களுக்கு மாத்துறது வைக்கிறதுல எந்த சிரமமும் இல்ல? அப்படி ஒன்றும் சிரமம் இல்ல. நாங்க மாத்த வைக்க நாங்க எனக்குள்ள நின்று கேட்வால மட்டுமே மாத்தி விட்டுக்கிறோம். சரி சரி. ஆனா எதுக்கு கேக்குறேன்னா இப்ப இந்த கேட்வாலே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாம் இருக்குது. கொண்டு வந்திருக்காங்க. அன்னைக்கு வந்து பார்த்தாங்களா வாரம்னு சொல்லியிருக்காங்க. சரி வரட்டும், நம்ம ஒரு 4 கேட்வாலுக்கு வேணா செக் பண்ணுவோம். சரி. அதுக்கு பிற்பாடு பாத்துக்கிடுவோம்னு அதையும் சொல்லி. ஏன்னா நீங்க வந்து இப்ப உங்க மொபைல் மூலமாவே வந்து இந்த கேட்வால வந்து நீங்க டச் பண்ணீங்கன்னா அதுவாவே ஆட்டோமேட்டிக்கா திருவிக்கிடும். ஆமா ஆமா ஆமா. நீங்க கிணத்துக்கு வந்து போறதுல சிரமம் இல்லைன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆமா. இதே இப்ப நீங்க வர முடியல அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் வரும்போது நீங்க வீட்டுல இருந்துகிட்டே நம்ம அந்த மொபைல் மூலமாவே நீங்க இப்ப அந்த கிணத்துகளுக்கெல்லாம் மாட்டிட்டீங்க. கிணத்துகளுக்கெல்லாம் மாட்டி பூரா வீட்டுல இருந்து மோட்டர் போட வீட்டுல இருந்து ஆஃப் பண்ணிக்கிட பழையபடி சாயந்தரம் போகும்போது எந்தெந்த இதுக்கு கேட்டால திருப்பி வச்சோம்னா
அது நம்ம எங்க இருந்து மெட்ரோ ஓனாலும் சரி மதுரை ஓனாலும் சரி இங்க சங்கர கோயிலுக்கு மார்க்கெட்டுக்கு நான் போயிருவோம். அங்க இருந்து எல்லாம் ஆன் பண்ணா போட வைக்க எல்லாத்தையும் அதை எப்பவுமே பயன்படுத்திட்டோம். ஓ சரி, வாங்க நம்ம அந்த கேட்டோலையும் என்னன்னு பாத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கேட்டோலை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுட்டு நம்ம அதை பத்தி பார்க்கலாமே. சரி. இப்போ நீங்க இதுல வந்து இந்த ஒரு லைன் இப்போ நீங்க இப்போ போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த கேட்டோல் ஒரு கேட்டோல் அந்த கேட்டோலை திருக்கி காட்டுங்க பார்க்கலாம். இப்போ இந்த கேட்டோல் இந்த வருங்களா, இப்போ இந்த கேட்டோலை திருக்கணும்னா இந்த கேட்டோல் வந்து இப்போ வடக்காணிக்கு வந்து இந்த பக்கம் ஒரு 5 மரம், இந்த பக்கம் 5 மரம். ஓ சரி, ஃபுல்லா பாஞ்சுக்கிடும். ஃபுல்லா மேற்காணிக்கும் கிழக்காணி தண்ணி வந்து ஒரு செகண்ட் நல்லா 10 மரத்துக்கு. மேலும் பல பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோட தொடர்ச்சியை பார்ட் 2ல பார்க்கலாம். நன்றி.